மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் அவர் இந்த ஒரு மனிதர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஒரு எழுச்சி இருந்தது. திமுக அதிமுக எதிரான நிலைப்பாட்டை ரொம்ப தீர்க்கமாக வைத்தார். ஆனால் இன்று உண்மையில் மக்கள் நீதிக்காக போராடுபவரா நீங்கள் என்ற கேள்விக்குறி அனைத்து தரப்பிலும் வந்துள்ளது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களை சுற்றி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்தார்கள். இன்று உங்கள் கட்சியில் அத்தனை தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பது ஒரு $1 பில்லியன் கொஸ்டினாக இருக்கு. நீங்க நடத்தின கூட்டத்துக்கு உங்க கட்சியில இருக்க முக்கிய நிர்வாகிகளே வரலன்றது நீங்க கூட்டத்தையே கேன்சல் பண்ணீங்க. உங்களோட நிலைப்பாட்டுல நீங்க ஸ்ட்ராங்கா இல்லாதோட எஃபெக்ட் ஒரே ஒரு சீட் ராஜ்யசபால கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு போயிட்டு மொத்த கட்சியை விடுங்க. உங்க தொண்டர்ல தூக்கி கொண்டு போய் நீங்க தானே சார் அந்த கட்சியை பத்தி அவ்வளவு தரம் தாழ்ந்தது. பாருங்க, டிவி ரிமோட்லாம் போட்டு உடைச்சிங்க, டிவியை உடைச்சிங்களா, டிவி ரிமோட்டை போட்டு உடைச்சிங்களா, உங்களுக்கு தான் தெரியும். உண்மையில் நாங்கள் வெட்கப்படுகிறோம். இது போன்ற ஒரு தலைவர் தமிழகத்துக்கு தேவையா என்று ஒவ்வொரு தொண்டனும் வெட்கப்படுகிறான். போஸ் தமிழ் மீடியாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்திருவேன். போஸ் தமிழ் மீடியா நம்ம சேனல் கட்டாயம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. ஆதரவை தாங்க.